ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஆயில் வந்து 100 ml வந்து எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோட்டே நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஒரு பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையுமே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப வதக்க வேணாம். அடுத்ததாக நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ரா ஸ்மெல் வந்து போயிடும். இப்போ இதில் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். அப்புறமா நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வந்தோட்டே நம்ம வந்து தயிர் வந்து ஒரு 50 ml. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தயிர் வந்து ஒரு 50 ml அளவுக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 800 ml ஆஃப் வாட்டர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சு வரட்டும். அப்புறமா நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிஞ்சு வரும்போது சிக்கன் ஆட் பண்ணும்போது சிக்கனும் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ லைட்டாக மேலே வந்து அந்த பபிள்ஸ் மாதிரி வருது. ஸோ இது நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/2 kg ஆஃப் சிக்கன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்ட பிறகு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இதை வந்து 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயும் வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ ரைஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாம். நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 kg வந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஒரு 30 மினிட்ஸ். அதை வந்து நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம். அரிசி வேக வைக்கிறதுக்கு வந்து 1.5 லிட்டர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, மல்லி, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஊற வச்ச அரிசியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணி எடுத்து வடித்து வந்து வச்சிடணும். நான் டைமரில் இங்கே வந்து 3 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிடுறேன். கரெக்டாக 3 மினிட்ஸ் வேக வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வடித்து எடுத்துட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து நம்ம பிரியாணியில் அந்த மசாலாவில் போடும்போது அது கரெக்டாக வந்து வெந்து வரும். அவ்வளோதான். ரைஸ் வந்து இப்போ 3 மினிட்ஸ் வச்சுருந்தது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி மசாலாவும் வந்து நல்லா கொதிஞ்சிட்ருக்கணும் நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணும்போது. அந்த டைமில் ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு வாட்டரும் ரைஸும் ஒரே லெவலில் இருக்கான்னு பாருங்கள். ஒரே லெவலில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தம் வந்து போட்டுடலாம். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ரைஸ் குக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல் இதில் வச்சுட்டு மேலே இந்த பிரியாணி இது வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க சிம்லேயே வச்சுட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரியாணி வந்து நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். அதே மாதிரி சிக்கனும் வந்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஹாப்பி டேஸ்டிங்.